வணக்கம். டாக்டர் ஹரிகரன், இயக்குனர், தென்றல் ஐஎஸ் அகாடமி, காரைக்குடி. இந்த வீடியோவில் நம்ம முக்கியமாக என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குறிப்பாக இந்த போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அதிகமாக எதை குறித்து பயந்துட்டு இருக்காங்க அல்லது கவலைப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் படித்ததெல்லாம் சீக்கிரமாக மறந்து போயிடுது. எக்ஸாம் டைமில் என்னால் நினைவு கூர்ந்து நிறைய அந்த மாதிரி தகவல்களை ஞாபகம் வச்சுக்க முடியல, மறந்து போயிடுது. அல்லது நம்ம கிளாஸ் எடுக்கும்போது கூட நேரடியாக டக்குன்னு கேட்ட உடனே என்னால் ஆன்சர் எடுக்க முடியல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. இதனால ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா படித்த பாடங்களை கூட மறந்து போகக்கூடிய சூழல் அப்படிங்கிறது வருது. நல்லா படித்தேன் சார், ஆனால் மறந்து போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரியான மறதிக்கான மருந்து என்ன அப்படிங்கிறத குறித்து தான் இந்த வீடியோவில் வேகமாக ஒரு 2 நிமிஷம் குயிக்காக முடிச்சிடலாம். சார், ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா, முதலாவது பாயிண்ட் அப்படிங்கிறது, ஒரு விஷயத்தை நீங்க நன்கா படிக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முதல்ல எழுதி பார்த்துருங்க. எழுதி பார்த்தல் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமானது. எதற்கு அப்படின்னு சொன்னா, நீண்ட கால நினைவுல வச்சுக்கிறதுக்கு. இரண்டாவது காரியம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நிமோனிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஷார்ட்டா ஒரு விஷயத்த ஷார்ட்டா படிச்சுக்கிறது. எடுத்துக்காட்டுக்கு சொல்லுவாங்க இந்த நிமோனிக்ஸ் அப்படின்னா, இப்ப எடுத்துக்காட்டுக்கு பார்லிமெண்ட் அப்படிங்கிறதுல கூட்டம் எத்தனை முறை நடைபெறும் அப்படின்னு கேட்டா 3 முறை நடைபெறும் இல்லையா? அதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதா இருந்தா BMW அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த BMW அப்படின்னு சொன்னாவே பட்ஜெட், மான்சூன், வின்டர் அப்படிங்கிற மாதிரி. இதையே இன்னொரு விஷயமாவும் நம்ம நிமோனிக் பண்ணிக்கலாம். பட்ஜெட் அப்படிங்கிறது பிக் அப்படின்னு வச்சுக்கலாம், அதிகமான நாட்கள் நடக்கிறது. எம் அப்படின்னு சொன்னா மீடியம் அப்படிங்கிறது மீடியமான நாட்கள் நடக்கிறது. டபிள்யூனா வின்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. வீக் அப்படின்னு சொன்னா குறைந்த நாள் நடக்கிறது. இப்படி நிமோனிக்ஸ் பண்ணி படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. மூன்றாவது காரியம் அப்படிங்கிறது அசோசியேட்டட் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவோம். அசோசியேஷன் லேர்னிங்னா என்ன? தொடர்பு படுத்தி படிக்கிறது. தொடர்பு படுத்தி, இப்ப எடுத்துக்காட்டுக்கு ஒரு ஹிஸ்டரி அப்படின்னா அதை தொடர்பு படுத்தலாம், தமிழ் அப்படின்னா தொடர்பு படுத்தலாம், மேத்தமெட்டிக்ஸ்னா தொடர்பு படுத்தலாம், நம்ம வாழ்க்கையோடு தொடர்புடைய நம்ம அன்றாடம் பார்க்கக்கூடிய பொருட்கள் அல்லது அன்றாடம் பார்க்கக்கூடிய பாடல்கள், எதையோ ஒரு விஷயத்த நம்ம தொடர்பு படுத்தி படிக்கிறது. சின்ன கிளாஸ்ல எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, நீங்க அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க, LSRW மெத்தட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் லிசனிங், நல்லா கவனிங்க. ஒரு அகாடமியில சேர்ந்து படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, தனிப்பயிற்சி இருந்தாலும் நல்லா கவனிச்சு பாருங்க. இரண்டாவது அப்படிங்கிறது சொல்லி பார்த்தல், அதான் ஸ்பீக்கிங். ஏன்னா கற்றலின் கேட்டல் நன்று, கேட்டல்ல சொல்வது நன்றுன்னு சொல்லுவாங்க. சொல்லி பாருங்க. மூன்றாவது அப்படிங்கிறது ரீடிங், நல்லா வாசிக்கணும், நிறைய வாசிக்கணும், குறிப்பெடுக்கணும், நோட்ஸ் எடுக்கணும், குறிப்பெடுக்கணும். W அப்படிங்கிறது ரைட்டிங் அப்படின்றது குறிப்பெடுக்கிறது அப்படிங்கிறது. ஸோ மிக முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, நல்லா கவனிங்க. ரெண்டாவது எழுதி பாருங்க, மூன்றாவது சொல்லி பாருங்க, நான்காவது தொடர்பு படுத்தி பாருங்க, 5 நிமோனிக்ஸா படிங்க. இப்ப எடுத்துக்காட்டுக்கு CBI அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். CBIனா இப்ப நீங்க ஹிஸ்டரியில நீங்க முக்கியமா பாத்தீங்கன்னா அந்த ஸ்டோன் ஏஜ் அப்படிங்கறதுல வரும்ல, அதுல மனிதனால் கண்டறியப்பட்ட முதல் உலோகம் எது அப்படின்னு கேட்டா காப்பர். அடுத்து எது? புரோஞ்ச். அடுத்து எது? அயன். அப்ப காப்பர், புரோஞ்ச், அயன், CBI அப்படிங்கிற மாதிரி. அப்ப இந்த CBI எப்படி தொடர்பு படுத்தி படிக்கிறது? 1963 உருவாச்சு. அப்ப CBI அப்படிங்கிறவர் இப்ப யார் இருக்கிறா? யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம பிரவீன் சூட் அப்படிங்கிறவர் இருக்காரு. இப்பதான் 2 வருஷம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய பதவி நீட்டி இருக்கிறாங்க. இப்படி தொடர்பு படுத்தி படிக்கும்போது ஈஸியா ரீகால் ஆகும். அதை விட முக்கியமானது சொல்லி பாருங்க. நண்பர்களோடு சேர்ந்து பார்க்கும்போது ஒருத்தர் கேள்வி கேட்டாருன்னா திரும்ப 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 பதில் சொல்லி பழகுங்க. பரிச்சயமாகறவங்க தான் பாஸ் ஆவாங்க. பரீட்சைக்கு பாடம் படிப்பவர்களை விட பரிச்சயமாக தான் பாஸ் ஆவாங்க. இதுதாங்க ஒரு பயம் அப்படிங்கறத நீங்க போக்கணும் அப்படின்னு சொன்னா, சோ மறந்து போது அப்படிங்கிறதுக்கான மருந்து இதுதான். மிக முக்கியமானது எழுதி பாருங்க. எழுதி பார்த்ததை சொல்லி பாருங்க. சொல்லி பார்த்ததை திரும்ப திரும்ப நினைவுக்கு கொண்டு வாங்க. நினைவுக்கு கொண்டு வந்ததை தொடர்பு படுத்தி படிங்க. தொடர்பு படுத்தி படிச்சதை என்ன பண்ணுங்க, அதாவது பாத்தீங்கன்னா நிமோனிக்ஸா படிங்க. ஸோ வெற்றி நிச்சயம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை வெற்றி நிச்சயம். டாக்டர் ஹரிகரன், தென்றல் ஐஎஸ் அகாடமி, காரைக்குடி.